தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அக்கட்சியினுடைய செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தவேக முதல்வர் வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழக முதல்வர் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்பட்டார் என்கின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதற்கட்ட அதாவது முதலாவது செயற்குழு கூட்டம் என்பது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டம் என்பது 12 மணிக்கு தொடங்கிய நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தலைவர் அவர்களின் மாநில சுற்றுப்பயணம் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் கட்சியின் தலைவர் விஜய் தான் எனவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தற்பொழுது முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பூத் லெவல் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தவும் ஜூலை 2வது வாரத்தில் 2வது உறுப்பினர் சேர்க்கை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி, அதாவது கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி முதல் மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை கட்சியின் தலைவர் அதாவது விஜய் அவர்கள் மாநிலம் முழுவதும் மக்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை செயற்குழு தேர்வு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.